ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த 20 நாட்களுக்குள்ள சிம்மராசினியர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய விதமாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா அங்கே உங்களோட இணையக்கூடிய கிரகமானது அப்படிப்பட்டது. ஸோ அந்த கிரகம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றதையும், மேலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருடம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-8 மாதங்கள் கடந்தாச்சு. ஸோ ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் முதல் 10 நாட்கள் கூட முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களானது உருவாக போகுது அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவங்க, கர்ஜிக்கக்கூடியவர்கள், யாருக்கிட்டையும் எதுக்காகவும் பயப்படாதவங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை இவங்களை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களே இப்போ பார்த்தீங்கன்னா பயந்து ஓரமாக உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியினுடைய காரணமாக தான். ஸோ அஷ்டமத்து சனி கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே உங்களுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. ஸோ குரு உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்க போகிறாரு. மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட குரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் குருவால் சிம்மராசிக்காரங்க தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாட்கள் சனி வக்ரமாக இருக்கார். சனி வக்ரமாக இருக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகளை கொஞ்சம் குறைச்சிருப்பார். அதனால் இந்த முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் பற்றி பார்க்கையில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்கன்னா 2 கிரகங்களும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களால் கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதனால் பயப்படாதீங்க சிம்மராசிக்காரங்க. இந்த தேதிக்குள்ளே நான் இதை செஞ்சுருவேன், இந்த நாளில் இதை செய்ய போகிறேன், செய்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது யாருக்கும் வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய வாக்கு நிச்சயம் நிறைவேறும். கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் இல்லாத ஒரு சில தொழில் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. முதலீடு இல்லாத தொழில் லாபங்களில் ஆதாயம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு பாக்கியம் இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கேது ராசியிலே அமர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு தீமையான ஒரு விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் கூட இணைந்திருக்கிறாரு. ஸோ சூரியன் உங்களுக்கு ராசி அதிபதி, ஒரு பலமாக இருக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவரோட கேது இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது தான். ஸோ இதனால் உடலில் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது உங்கள் ராசிக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சிம்மராசிக்காரங்க அஷ்டமத்து சனியை பார்த்துலாம் நீங்கள் பயந்து நடுங்கிலாம் உட்காரக்கூடாதுங்க. நீங்களே ஓரமாக போய் உட்காந்துட்டிங்கன்னா வேறு ராசிக்காரங்களாம் என்ன பண்ண முடியும்? ஸோ சிம்மராசிக்காரங்க எதையும் எதிர்த்து போராடக்கூடியவர்கள். அந்த தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கான சிறப்பான ஒரு எதிர்கால வளர்ச்சியை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பாடுபட்டுட்ருக்கீங்க, செயல்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலுமே கூட அதில் முழு ஈடுபாடோடு செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கும். அதுவும் சொன்ன சொல்லலாம் நிச்சயமாக நீங்கள் காப்பாற்ற முடியுங்க. நம்மளால் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியுமா, எடுத்த செயலை முடிக்க முடியுமா, இது மாதிரியெல்லாம் நெகட்டிவாக நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க எப்போதுமே முன்வைத்த காலை பின் வைக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக உருவாக்காமல்
நம்மளுடைய சூழ்நிலைகளை வந்து பின்வாங்காமல் பாதுகாத்துக்கிறதுலாம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ எதுக்குமே உங்களை நீங்கள் சமாதானமே செய்துக்க மாட்டீங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான். இது எல்லா சிம்மராசி நேயர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புரியக்கூடிய ஒரு விஷயம். பாதுகாப்பான சூழ்நிலைகளை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிப்பீங்க. எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல்ல வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் அரும்பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த டைமு சனி பகவானோட ராகு பகவான் இணைவு பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு குரு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. குருவினுடைய பார்வை வந்து சரியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த கெடு பலன்களும் வராது. அதாவது உங்கள் கிட்டவே வந்து அது நெருங்கவே முடியாது. அதை எல்லாத்தையுமே குரு பகவான் வந்து தடுத்து நிறுத்திடுவார். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. குருவினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க. அதே போல தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நிறைய நிகழ்வுகளானது கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கான எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் வெளியூர் போயிட்டு வருவீங்க. கலையில் ஆர்வம் இருக்கக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுங்க. அதாவது ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியவங்களாம் கலை சார்ந்த படிப்புகளுக்கோ அல்லது கலை சார்ந்த விஷயங்களுக்கோ கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க. ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க பெருமளவு நல்ல ஒரு மாற்றங்களை பார்ப்பீங்க. அவங்களோட இணைந்து நீங்கள் நிறைய உதவிகளை எல்லாம் செய்வீங்க. ஸோ உதவி செய்கிறதுக்கு சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் தயங்கவே மாட்டாங்க. யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துடுவாங்க. அதுவும் அவங்களோட பழகினவங்களெல்லாம் கண்டிப்பாக ஒருபோதும் கைவிடவே மாட்டாங்க. அதனால தாங்க சிம்ம ராசிக்காரங்களை நீங்கள் நண்பர்களாக வச்சுருக்கீங்க, இல்லை உறவினர்களாக வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கடைசி வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அவங்க தான் கடைசி வரைக்கும், அதாவது நம்மளுடைய கடைசி நேரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, உயிர் போகிற காரியமாக இருந்தாலும் அவங்க தான் நமக்கு வந்து உதவி செய்வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் சிம்மராசிக்காரங்களை நட்பு உறவாக கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, திருமண உறவில் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்கள மாதிரி ஒருத்தங்க உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் தொழிலெலாம் புதுசாக துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யலாங்க. ஏன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. இது எப்படின்னா உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குரு மங்கள யோகம் உருவானால் அதற்குரிய பலன்கள் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ தினசரி நீங்கள் நிறைய வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க. அதாவது காலம் அப்படி உங்களுக்கு வந்துருச்சுங்க. இந்த மாதிரியே ஒரு காலத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தான் நீங்கள் இவ்வளோ நாளாக கடினமாக உழைச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் சிந்தித்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சிறப்பான முறையில் உருவாகிட்டு இருக்குது. அதில் நீங்கள் நல்லபடியாக வந்து வாழணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுத்து போங்க, நிதானமாக இருங்க. நீங்கள் செயல்படக்கூடிய விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது காலத்தை வைத்து தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த டைமில் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஏன் சொல்லப்போனால் நீங்கள் கீழே விழற மாதிரி இருந்தீங்கன்னா கூட உங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவங்க உங்களுடைய குலதெய்வத்தை உடையவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் குலதெய்வம் உங்களை வந்து காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு உங்கள் கூடவே இருக்கிறதுக்காக துணையாக வந்திருக்காங்க. ஸோ தைரியமாக இருங்க. உங்களுடைய மேன்மை அடையிறதுக்கு இவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ உதவியாக இருக்க போகிறாங்க. அதனால் எதை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டு முயற்சி பண்ணிவிட்டு பொறுமையாகவே வந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குலதெய்வத்தினுடைய பெயரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மனசார வந்து சொல்கிறதோ அல்லது டைப் பண்ணுறதோ ரொம்ப நல்லது. அதனால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை மறக்காமல் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நம்மளுடைய வீடியோவின் மூலமாக வந்து பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க
இருக்குது. இருந்தாலுமே கூட நீங்கள் அடிக்கடி சிவன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.